ஒரே மாசத்துல மார்க்கெட் 20% ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேனிக்கா இல்லை காமா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல் எசென்ஷியல் ஃபினான்ஸ். இந்த வீடியோவில் ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டர்னு டிசைட் பண்ணணும். டிஃபென்சிவாக, என்டர்பிரைசிங்காக. கம்பெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் இல்லைன்னா நீங்கள் டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நிஃப்டி 50 மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஆனால் கம்பெனியை டீப்பாக ஸ்டடி பண்ணுறது, அதோட நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் 10 to 15 கம்பெனிஸ்க்கு இதை மெயின்டைன் பண்ண டைமும் இருக்குன்னா நீங்கள் ஒரு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டராக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். எதை சூஸ் பண்ணாலும் அந்த முடிவில் ஸ்டெடியாக இருங்க, ரெண்டுக்கும் நடுவில் இருக்காதீங்க. அடுத்து, ஷேர்ஸ் வாங்குறது ஒரு பிஸ்னஸை வாங்குறது, லாட்ரி டிக்கெட் வாங்குறது இல்லை. அது ஒரு வியாபாரத்தில் ஒரு பங்கு வாங்குறது. ஒரு கம்பெனி ஷேர் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும்போது உங்களை நீங்களே கேட்க வேண்டிய விஷயம், இந்த கம்பெனி ஷேரை 10 வருஷம் வச்சுருந்தாலும் நான் ஹாப்பியாக இருப்பேனா? ஒரு வருஷத்துக்கு அதோட ப்ரைஸ் பெருசாக ஏறலைனாலும் எனக்கு ஓகேவா? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், அந்த ஷேரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 3வது பாயிண்ட், சேஃப்டி மார்ஜின். ஒரு கம்பெனி நல்லதாகவே இருந்தாலும் கூட ஷேர் ப்ரைஸ் வேகமாக ஏறுதுன்னு அந்த ஷேரை நம்ம துரத்தக்கூடாது. விலை நமக்கு குஷன் கொடுக்கும்போது தான் வாங்கணும், ஹார்ட் அட்டாக் கொடுக்கும்போது இல்லை. இதுதான் ஒரு இன்வெஸ்டரை தெரியாத தவறில் இருந்து காப்பாற்றும். உதாரணத்துக்கு, நம்ம அனலைஸ் பண்ண கம்பெனிக்கு 100 ரூபாய் நியாயமான விலைனா 70 to 75 ரேஞ்சில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கணும். அந்த 25-30% தான் நமக்கு ஏர் பேக். நம்ம அனாலிசிஸில் நம்ம மிஸ் பண்ண அன்னோன் ரிஸ்க்ஸில் இருந்து இதுதான் நம்மளை காப்பாற்றும். 4வது ரொம்ப முக்கியம், மார்க்கெட் ட்ராமா நம்மளுக்கு பிளான். ஷேர் மார்க்கெட் ட்ராமாவுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. திடீர்னு மார்க்கெட்டில் பேனிக் வந்தால் எல்லாரும் செல் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு நல்ல கம்பெனிஸ் கம்மியான விலையில் கிடைக்கும். அவங்களுக்கு பேனிக், நமக்கு பிளானிங். சில சமயம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் சரியான டெசிஷன். ஸோ இண்டெக்ஸ் 20% டவுன் ஆகும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3 ஸ்டெப் ரூல் புக் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், பேனிக் ஆகி செல் பண்ணக்கூடாது. உண்மையிலே கேஷ் எமர்ஜென்சி இல்லைன்னா செல் பண்ணாதீங்க. செகண்ட் ஸ்டெப், உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற 2-3 குவாலிட்டியான பிஸ்னஸை ரிவ்யூ பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸுக்கு சேஃப்டி மார்ஜினோடு கிடைக்குதான்னு பாருங்கள். தேர்ட் ஸ்டெப், இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே நாளில் எல்லாத்தையும் போடாதீங்க, ஏன்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் பிரின்சிபல், எமோஷன்ஸை விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு எதுக்குமே பயன் இல்லை. நல்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் ரூல்ஸ் செட் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரிஸ்க் அண்ட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ரூல்ஸோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, ஒரு ஷேரை பை அல்லது செல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெயிட் பண்ணுறது, நம்ம கம்பெனி ஃபெயிலாக 3 காரணத்தை எழுதி வச்சு அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது, ஒரே ஸ்டாக்கில் நிறையா பணம் போடாமல் நம்ம மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற அமௌண்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 5 to 10% தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸோட குவிக் ரீகேப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன டிசைட் பண்ணணும். டிஃபென்சிவாக, என்டர்பிரைசிங்காக. செகண்ட், பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கணும். ஷேர்ஸ் ஒன்றும் லாட்ரி கிடையாது. தேர்ட், சேஃப்டி மார்ஜினோட தான் ஷேர்ஸை வாங்கணும். ஃபோர்த், மார்க்கெட் கிராஷ் அப்போது நமக்கு காமான பிளானிங் இருக்கணும். ஃபிஃப்த்து, எமோஷன்ஸை விட டிசிப்ளின் தான் முக்கியம். ஷேர் மார்க்கெட்டில் ரூல்ஸோடு போகிறவங்க தான் லாங் டேர்மில் ஜெயிப்பாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கிராஷ் டைமில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.